வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அசோகா நர்சிங் ஹோம் பின்புறத்தில் உள்ள கால்வாயை மறுசீரமைப்பு செய்ய நமது சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்கள் சேதமடைந்த வாய்க்காலை மறுசீரமைப்பு செய்ய தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் நிதி ஒதுக்கி அப்பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர், செயலாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மற்றும் வெங்கட நகர், காமராஜ் நகர் பொறுப்பாளர் சரவணன், சேட்டா, அஜ்மா, ராஜா, ஜாகிர் உசேன், கோமதி மற்றும் ஜெயலட்சுமி காங்கையன், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு நாடார் அமைப்பினரும் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாட்களில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் அமைச்சராக பொறுப்பேற்று 3 மாதம் ஆகியும் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், இலாக்கா ஒதுக்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை பரிந்துரைக்கவில்லை எனவும் விரைவில் அவருக்கு இலாக்கா ஒதுக்குவார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், என்கவுண்டர் மட்டுமே தீர்வாகாது என்பது வேறு, என்கவுண்டர் கூடாது என்பது அல்ல. போலீஸ் அதிகாரிகள் இறக்க வேண்டும் என விரும்புகின்றீர்களா? ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறீர்களா? என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் ரெட்டியார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சாரம் சிறிது நேரம் தடைப்பட்டிருந்ததால் வாடை வந்துள்ளது. அது மிகப்பெரிய விஷவாயு என்று கருதி பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவது வேண்டும் என அப்பகுதி மக்கள் வைத்துள்ள கோரிக்கைக்கு சாத்தியமில்லை என்றும் அதற்கு மாற்று திட்டம் உருவாக்கப்படும் என்றார். கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர், எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 122வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு கட்சியினர், அமைப்புகளை சேர்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தமிழ்நாட்டில் உலக புகழ்பெற்ற ஈபிள் டவர் உள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்று ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரெஞ்சு தேசிய தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் 60 அடி உயரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஈபிள் டவர் அமைக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் ஈபிள் டவர் மீது அமர்ந்து உணவருந்தும் வகையிலும் அதனை சுற்றி பார்த்து புகைப்படம் எடுக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த டவரை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டால்பர்ட் பரே திறந்து வைத்தார். மேலும் வண்ண வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டும் பிரெஞ்சு தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வான வேடிக்கைகள் வெடித்தும் கொண்டாடினர். புதுச்சேரி புதுநகரில் பகுதியில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் குழாய் மூலம் வீடுகளில் இருந்த கழிவறையில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் கழிவறை குழாய் சரியாக இணைக்காததன் காரணமாக உயிரிழப்பு நடந்ததாக பொதுப்பணித்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் புதுநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிதாக கழிவறை இணைப்புகள் வழங்கப்பட்டது. இதனிடையே புதுநகர் அருகே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேறிய விஷவாயுவால் 3 பேர் உயிரிழந்ததாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் இன்று இரவு மீண்டும் புதுநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் விஷவாயு வெளியான நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கம்பன் நகர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முழுமையாக மூட வேண்டுமென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். பொதுமக்களின் சாலை மறியல் காரணமாக புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் மேலும் துர்நாற்றம் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுநகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற வில்லியனூரில் ரூபாய் 35 லட்சம் செலவில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் குறுக்கு சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி சந்திப்பு முதல் எம்ஜிஆர் சிலை வரை தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையை இணைக்கும் கலைவாணன் நகர், MNR நகர், கிருஷ்ணா நகர், ராஜாமஹால் தெரு, பெருமாள்புரம், பழனிசாமி நகர், கூடப்பாக்கம் இணைப்பு சாலைகளை இணைக்கும் குறுக்கு சாலைகளை மேம்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் 35 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் குறுக்கு சாலைகளை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் முனைவர் A.P. ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜனால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாஸ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சுகந்தி, சரவணன், கோபி, காளி, அயலக அணி தலைவர் தாகா, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ராஜு, கிளை செயலாளர்கள் ரகுராமன், தங்கராசு, மிலிட்ரி முருகன், வேதாச்சலம், ஏழுமலை, சதாசிவம், ரங்கராஜ், முருகேசன், பாபு, சசிகுமார், திலகர், சரவணன், முருகையன், முத்துப்பாண்டி, சொக்கலிங்கம், வாசு, முருகேசன், முத்து, வீரகன் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அதேகம் பின்னகம் மார்வெல் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்தும் குடி போதை ஒழிப்பை பற்றியும் விழிப்புணர்வு கூட்டமானது மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் தீரன் மற்றும் மருத்துவர் லோகேஷ் குடிபோதை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறித்து காவல்துறை உதவி ஆய்வாளர் விஷ்ணு பிரதாபன், மார்வெல் மறுவாழ்வு மையத்தின் செவிலியர் கலா, போக்குவரத்து காவல்துறை அதிகாரி மோகன் மற்றும் மேலாளர்
அடைக்கலசாமி, இயக்குனர் வரலட்சுமி, அடைக்கலசாமி மற்றும் அதேகம் பின்னகம் குடும்ப நல ஆலோசகர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான குடும்ப நல வழக்குகள், பாலியல் தொடர்பான வழக்குகள் மற்றும் குடி போதையில் இருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வுகளை பற்றி உரையாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் பிரியதர்ஷினி, அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கத்தின் சார்பில் மணிமேகலை மற்றும் கலைக்குழு நிறுவனர் ஏழுமலை, ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அடுத்த திருவோணை தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் ஆரம்ப பள்ளி முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பல்வேறு முறை கல்வித்துறைக்கு புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. அனைத்து வகுப்பிற்கும் அறிவியல் மற்றும் ஆங்கில ஆசிரியர்கள் இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு மாநில பாடத்திட்டத்தில் இருந்தது தற்பொழுது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு அனைத்து அரசு பள்ளிகளும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக தங்களால் படிக்க முடியவில்லை, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியை இழுத்து மூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுதே மாணவர்கள் கூறுகையில், தங்கள் பள்ளியில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை, ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருகின்றது, தங்களால் படிக்க முடியவில்லை, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பதால் ஆசிரியர்கள் இல்லாததால் எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆகையால் தங்கள் பள்ளிக்கு ஆசிரியர் பற்றாக்குறை உடனடியாக போக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் 1 மணி நேரம் மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் அனுமதிக்கப்பட்ட அன்றைய தினமே உயிரிழந்தனர். இந்நிலையில் மீதமுள்ள 17 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனை தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தது. இதில் 6 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தனர். ஆனால் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர் குழு அதிதீவிர சிகிச்சைகளை அளித்தனர். இந்நிலையில் 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண எண்ணிக்கையானது மேலும் 1ஆக அதிகரித்துள்ளது. விஷ சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இறுதியாக 66 என்று கூறப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 75 வயதான கண்ணன் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். இவரது உயிரை காப்பாற்ற ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பல நாட்களாக போராடிய நிலையில் தற்பொழுது இவர் உயிர் பிரிந்துள்ளது. தற்பொழுது வரை புதுச்சேரியில் பலி எண்ணிக்கை 9ஆகவும் உயர்ந்துள்ளது. மொத்தமாக கள்ளக்குறிச்சி விஷ சாராய பலி எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் தற்பொழுது ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கத்தில் 5th சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப் 2024 பென்காக்சிலாட் கராத்தே புதுச்சேரி மாநிலத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் 7 மாநிலங்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இம்மோர்டல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு 10 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கலப் பதக்கம் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் நிறுவன தலைவர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பதக்கங்களை அணிவித்தும் சான்றிதழ் வழங்கினர். இந்த மாணவர்கள் அனைவரும் பாரத தாய் அலுவலகத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கின்ற செக்ரட்டரி ரங்கநாதன், ரெஃப்ரி பரந்தாமன், பயிற்சியாளர் காயத்ரி அவர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி மக்கள் தலைவர் இல்லத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரளாக புறப்பட்டு விக்னேஷ் கண்ணன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிஆர்டிசி பணிமனை வளாகத்தில் பிஎம்டியூசி தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினர். புதுச்சேரி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் கொண்டாடப்பட்டது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா கண்ட மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி மற்றும் பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயத்திற்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் முத்தியால்பேட்டை வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் ஆலயத்திற்கு ஒலிபெருக்கி வாங்குவதற்கு 25,000 கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.